யோசேப்போட கதை எல்லாருக்கும் தெரியும். ஜோசப் ரொம்ப பேசா இருக்காங்க. ஜோசப்போட கதை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வாசி எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம், Genesis chapter 37 verse 28. ஆதியாகமம் 37:28. அந்த வர்த்தகரான மீதியானவர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். ஒரு அடிமையாய் யோசேப் விற்கப்பட்டார். He was sold as a slave. அநேக வேளையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் உயரமான இடங்கள்ல இருக்கும் போதுதான் அது அடையாளம் கர்த்தர் என்னோட இருக்கிறார். என் வாழ்க்கையில பிரச்சனைகளே இல்லாம இருக்கிறது தான் கர்த்தர் என்னோட இருக்கிறார். யோசேப்புக்கு இங்க ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்தார், a vision. ஆனா அந்த விஷனுக்கு உண்டான விலை அவர் கொடுத்தது என்ன என்றால், அடிமையாய் எகிப்துக்கு விற்கப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்? எல்லாரும் ஒரு விலையை கொடுக்கிற நிலை வரும். நம்ம நினைக்கிறோம் போராட்டங்கள் இல்லாமல் இருக்கும் போதுதான் கர்த்தர் என்னை நடத்துகிறது சாட்சி. நான் சொல்றேன் அப்படி இல்லைங்க. What was the verse? Isaiah 43. வாசிங்க Isaiah 43. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது ஐயா, தண்ணீர்களை கடக்கிறது வேற, ஆறுகளை கடக்கிறது வேற. ஆமா, ரெண்டுமே ஒரே ஆழம் கிடையாது. ஆனா சொல்கிறார், அது என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் ஒண்ணு நிச்சயம். என்ன நிச்சயம்? நான் உன்னோடு இருப்பேன். திரும்ப வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். கர்த்தர் சொல்லுகிறாரு, இங்க சொல்லப்படுகிற சூழ்நிலை, நீ மூழ்கி போகிற சூழ்நிலையா இருந்தாலும், நீ எரியப்படுகிற சூழ்நிலையா இருந்தாலும், அது ஒரு நல்ல விதமான சூழ்நிலை இல்ல. ஆமாவா இல்லையா? அப்படிதானங்க கர்த்தர் சொல்றான், அந்த இடத்துல நான் உங்களோட இருப்பேன். நம்ம எப்பவுமே பீக்க பார்க்கிறோம். பீக் கர்த்தர் சொல்றாரு, நீ வேலி, when you walk by the valley, I will walk with you. Amen. சொல்லுங்க. Amen. இப்ப யோசேப்போட சூழ்நிலை என்னங்க? யோசேப்போட சூழ்நிலை என்னங்க? தன் தகப்பனோடு, தகப்பன் வீட்டில் இருக்க, ஆனா அவர் விற்கப்பட்ட சூழ்நிலை, கைதியாய், ஒரு அடிமையாய் விற்கப்பட்ட சூழ்நிலை. இப்ப அவர் எகிப்துக்கு போறாரு. வாசிங்க ஆதியாகமம் 39:1 வாசிங்க. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள், ஆதியாகமம் 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு எகிப்துக்கு விருப்பத்தோட போலங்க, கொண்டு போகப்பட்டான்.
சில சமயத்துல நீங்க கடந்து போகிற சூழ்நிலை நீங்க விருப்பத்தோட அது கடந்து போகல, சூழ்நிலைகள்னால நீங்க தள்ளப்படுவீங்க. ஆண்டவரே நான் அதை விரும்பலையே இந்த சூழ்நிலைய. சில சமயத்தில் நம்ம வாழ்க்கையில தள்ளப்படுவோம். நீ விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் தண்ணீர்கள் மேல் நடக்கிற சூழ்நிலை, அக்னி மத்தியில் நீ கடந்து போகிற சூழ்நிலை வரும். ஆனா ஒண்ணு நிச்சயம், அவர் உன்னோடு இருப்பார். ஆமென். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். விலைக்கு யோசேப்பு ஒரு ஆடு மாடுகளை வாங்குறது போல யோசேப்பை பணம் கொடுத்து ஒரு அடிமையாய் வாங்கப்படுகிறான். அடிமைக்கு உரிமை இருக்குமாங்க? உரிமை இருக்கா? அடிமைக்கு ஃப்ரீடம் இருக்கா? நம்ம காலகட்டத்தில் இப்ப அது இல்லை. ஆனா அடிமை என்று சொல்லும் போது அவர்களோட நிலை வேற. தன் எஜமானனோடு உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? அடிமை முடியுமா? அவர்களுக்கு வருஷம் மாசம் அழகான துணிமணிகள் வாங்கி கொடுக்கப்படுமா? அவர்களோட படுக்க அறை எஜமான் படுக்கிறது போல இருக்குமா? அடிமை இல்ல. அவர் சாப்பிடுற விதம், சாப்பாடு, அவரோட பிளேட், கப்ஸ், இது யோசேப்பு விரும்பினதா? ஆனா ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார். ஒரு விலைக்கு அவர் வாங்கப்படுகிறார். அப்படின்னா யோசேப்பு விருப்பப்பட்டு போத்திபார் இடத்துக்கு போகல. அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் அங்க தள்ளப்படுகிறார். அடிமை தன்னோட வேலையை தேர்ந்தெடுக்க முடியுமா? நான் இதை செய்வேன் செய்ய மாட்டேன்னு தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது. அடுத்த வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். நீ இருக்கிற சூழ்நிலை முக்கியம் அல்ல, நீ கடந்து போகிற பிரச்சனை முக்கியம் அல்ல. நீ கடந்து போகிற சூழ்நிலையிலும், நீ கடந்து போகிற பிரச்சனையிலும், நீ சந்திக்கிற உபத்திரத்திலும் உன்னோடு யார் இருக்கான் தான் முக்கியம். நீ நினைக்கிற கர்த்தரோட உயரமான இடத்துல, விடுதலையான இடத்துல நடத்துறதா சாட்சின்னு இல்லைங்க. யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகிற இடத்துல கர்த்தர் சொல்றாரு, அங்கேயும் நான் அவனோட இருக்கிறேன். கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்ற அடையாளம் என்ன என்றால் 3 காரியம் உங்களோடு இருக்கு. சொல்லுங்க, 3 காரியம். நீங்க என்னோட சூழ்நிலைகள் இதிலிருந்து நான் தப்பணும், என்னோட சூழ்நிலை ரொம்ப நெருக்கமா இருக்கு, கடினமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, நான் இதுல இருந்து விடுதலை ஆகணும். அது நிச்சயம் நீங்க விடுதலை ஆயிருவீங்க. ஆனா நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள்ல கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னு மறந்துடாதீங்க. கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னா இந்த 3 காரியம் உங்களோட இருக்கும். எத்தனை காரியம் சொல்லுங்களேன்? 3. சத்தமா சொல்லுங்க. 3 காரியம். அடுத்த திரும்ப வாசிங்கமா அந்த வசனத்தை, 2வது வசனத்தை. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரி சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டு எஜமான் என்ன தெரியுமா பார்க்கிறாரு? 2வது வசனம் நல்லா கவனமா கேளுங்க. இங்க யோசேப்பு அங்க ஒரு அதிகாரியா இல்ல, ஒரு அடிமையா இருக்கிறாரு. அந்த அடிமையா இருக்கிற யோசேப்பு இடத்துல கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி அவரோட எஜமான் பார்க்கிறார்.
நீ கடன்காரனாய் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க, கடன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா பாக்குறவங்க சொல்றாங்க கர்த்தர் இவரோடு இருக்கிறாருங்க. அதான் கர்த்தர். நீ வியாதியில அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ பிரச்சனையில அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா பாக்குறவங்க சொல்றாங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க. அதான் கர்த்தர். திரும்ப வாசிங்க 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரி சித்தி உள்ளவனானான். காரி சித்தி உள்ளவன். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு அந்த வார்த்தை? 2வது வசனம். The Lord was with Joseph and he was a successful man. சொல்லுங்க successful. ஐயா எனக்கு புரியலையே, அடிமை எதுல சக்சஸ்ஃபுல்லா இருப்பான்னு எனக்கு புரியலையே. அவன் அடிமைங்க, அடிமை. என் அடிமை எதுல சக்சஸ்ஃபுல்? அடிமையிலே சக்சஸ்ஃபுல்லான அடிமை ஒருத்தர் இருக்கானோ எனக்கு புரியலையே. நீ தரமட்ட அளவுக்கு விழுந்திருப்ப கீழே, அதுலயும் கர்த்தர் உன்னை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருப்பார். உலகம் ஒண்ணு பார்க்கும், இவன் கீழே விழுந்தாலும் ஏதோ ஒரு கிருபை அவனை தாங்குது. எனக்கு விளங்கலைங்க. இங்கிலீஷ்ல திரும்ப யாராவது வாசிக்கல. இங்க டேனி. ஓகே. The Lord was with Moses. The Lord was with Moses. Joseph. So that he prospered. And he lived in the house of his Egyptian master. எஜிப்தியன் மாஸ்டர் வீட்ல ப்ராஸ்பரா இருக்கான். எனக்கு விளங்குது. அடிமை எப்படி எஜமான் வீட்ல ப்ராஸ்பரா இருக்க முடியும்? அடிமை. நீங்க ஒரு ஆளுக்கு கீழே வேலை செய்வீங்க, ஆனா ஒரு எஜமான் சொல்லுவான் நீ என்னோட சந்தோஷமா இருக்கிய, நீ என்னோட நல்லா இருக்கிய, நீ என்னோட இன்னும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிய. ஏன்? ஏன்னா தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ இருக்கிற இடம் முக்கியம் இல்ல, நீ இருக்கிற சூழ்நிலை முக்கியம் இல்ல, நீ சுமக்கிற பிரச்சனை முக்கியம் இல்ல, யார் உன்னோடு இருக்கிறார். அடுத்து வாசிங்க. 2வது மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஐயா இன்னைக்கு நீங்க கடந்து போகிற சூழ்நிலையில கர்த்தர் கூட நீங்க நடக்கிறீங்கன்னு எப்படி தெரியும்னா, உன் பிரச்சனையில முதல் காரியம் சொல்லுங்க. முதல் காரியம் கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும். அது எப்படி? அவன் காரி சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவர் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, நீ உன்னோடு கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி மத்தவங்க சாட்சி சொல்லு. அதான் அடையாளம். முதல் The Lord is with you. அதான் முதல் காரியம். 2வது காரியம் வாசிக்க தொடர்ந்து. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, உன்னோட எஜமான் நீ எங்க இருக்க, உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களிடத்துல நீங்க தயவு பெறணும். தயவுனா இங்கிலீஷ்ல ஃபேவர். சம்பந்தமே இருக்காது, ஒருத்தர் உங்களுக்கு தயவு செய்வாங்க. பரவாயில்ல, நாங்க கொடுக்குறோம், நீங்க செய்யுங்க. பரவாயில்ல, நாங்க ரொம்ப நேரம் நிக்கிறோம், ஆனா நீங்க மொதல் வந்துருங்க. நீங்க போற இடத்துல அந்த தயவு கிடைக்கணும். உன் பிரச்சனை நடுவில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். 2வது அடையாளம். 3வது அடையாளம் என்ன சொல்லுவாங்க? முதல் வாசிச்சீங்க, நீர் எதை செய்தாலும், அவன் எதை செய்தாலும் whatever he does prosper. திரும்ப வாசிங்க. 2வது நான் சொல்றேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரி சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நீ எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ இருக்கிற இடம் முக்கியம் இல்ல. 10 பேர் செய்வான், ஜாடி ஆகாது. நீ செய்வ, கர்த்தர் வாய்க்க. 10 பேர் போய் அதை பண்ணுவான், ஒண்ணுமே மாற்ற முடியாது. கர்த்தர் ஒண்ணு அனுப்புவாரு, நீ மாத்தி. மனுஷனோட தயவு இடத்துல இருக்கும். 2வது கர்த்தர் உன்னோட இருக்கிறத
மற்றவர்கள் சாட்சி சொல்லுவாங்க. ஆமென். மூணாவது, நீ எதை செய்தாலும் வாய்க்கும். ஆமென். ஆமென். இது யாருக்கு சொல்லப்படுகிறது? அதிகாரி யோசேப்பு. அடிமை. சொல்லுங்க, அடிமை. அடிமை. கர்த்தரோட இருக்கிறதோ, கர்த்தரோட நிக்கிறதோ, கர்த்தருக்காக நிக்கிறதோ ரெண்டும் வேற கதை. ஸ்டாண்டிங் வித் காட் அண்ட் ஸ்டாண்டிங் ஃபார் காட் இஸ் டூ டிஃபரண்ட். நான் கர்த்தரோட நிக்கிறேன் பாஸ்டர், ஓகே குட். ஆனா உன்னோட பாடுகள் மத்தியில, உன்னோட பிரச்சனைகள் மத்தியில, உன்னோட உபத்திரங்கள் மத்தியில உன்னால கர்த்தருக்காக நிக்க முடியுமா? யோசேப்பு என்றார். Joseph stand with God and for God. உன்னை திசை திருப்புகிற போராட்டங்கள் வரும்போது உன்னால கர்த்தருக்காக நிக்க முடியுமா? அப்புறம் யோசேப்புக்கு இருக்கிற வீட்டுல ஒரு பிரச்சனை வருது, தன்னோட எஜமானோட மனைவி மூலியமா. இப்ப அவர் எங்க தள்ளப்படுகிறார்? சிறைச்சாலைக்கு. அடிமையா இருந்த யோசேப்பு இப்ப ப்ரொமோஷன் வருது, கைதி. Slave got promoted to become prison. இன்னும் மோசமான சூழ்நிலை. இப்பயாவது முதலாவது அடிமையா இருந்தா கொஞ்சம் ஃப்ரீடமா சுத்திக்கிட்டு இருந்தார், இப்ப எங்கேயுமே சுத்த முடியாது, சிறைச்சாலை. இன்னும் மோசமா போச்சு அவரோட சூழ்நிலை. வாசிங்க 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டார்கள். காவலில வைக்கப்படுறாங்க. முதலாவது அடிமையா இருக்கும் போது கூட மனுஷனோட தயவு அவருக்கு இருந்துச்சு. தேவன் அவரோடு இருந்தார், அவர் செய்யறதெல்லாம் வாய்க்கப்பட்டது. இல்ல பாஸ்டர், நான் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, இங்க எப்படி பாஸ்டர் நான் சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும்? பாஸ்டர், என்னோட ஃபைனான்சியல் ரொம்ப மோசமா இருக்கு பாஸ்டர், என்னோட சரீரத்துல பலவீனங்கள் ரொம்ப மோசமா இருக்கு பாஸ்டர், நான் வியாதியா இருக்கிறேன் பாஸ்டர், என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு பாஸ்டர். உன்னோடு யாரு இருக்கிறா அதுதான் முக்கியம். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப அவர் இன்னும் மோசம், கைதியா ஆயிட்டார். ராஜாவோட கட்டளையில கைதியாய் போகப்படுகிறார். 21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து, கர்த்தரோ யோசேப்போடே அங்கேயும் இருக்கிறார். உன்னோட சூழ்நிலை இருக்கிறதோட இன்னும் மோசமாய் மாறலாம். ரொம்ப பேருக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் நல்லா மாறினா நல்லா இருக்கும் நம்ம ஆசைப்படுவோம் வாழ்க்கையில. ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ எங்கே இருந்தாலும் அங்கே நான் உன்னோடு இருப்பேன். வாசிக்கத்திற்கு 21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய, அங்க ஒரு அதிகாரி இருக்கா, அங்க ஒரு மனுஷன் இருக்கா, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நீ இருக்கிற இடம் முக்கியம் இல்லை, கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னா மனுஷ தயவு உனக்கு அங்க கிடைச்சிருக்கு. ஆண்டவரே, நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியாகணும், நான் இந்த உபத்திரத்திலேருந்து தப்பணும், ஆனா நான் இதுல இருக்கிற வரைக்கும் எனக்கு மனுஷ தயவு எனக்கு வேண்டும். நீங்க என்னோடு இருக்கணும். நான் எதை செய்தாலும் அதை வாய்க்க செய்யுங்க. இதுதாங்க அடையாளம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Favor of men.
the Lord will be with you and whatever you does will be success. இயேசு தேவன் நடத்திலும் தயவு பெற்றார், மனுஷன் நடத்திலும் தயவு பெற்றார். அதுதான் அந்த தயவு. நீ போற இடத்துல உனக்காக தயவு கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். நீங்க கர்த்தர் உங்களுக்கு நீங்க சூழ்நிலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா பிசாசு சில சமயத்துல என்ன பண்ணுவானா, உன் சூழ்நிலை மாறாதபடிக்கு அந்த அழுத்தத்துக்குள்ளே உங்களை வைத்துருவான். அந்த அழுத்தத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்ய தாமதிக்கிறாரு. நீ எங்க என்ன சூழ்நிலையில என்ன அழுத்தத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தரோட அபிஷேகம் உங்க மேல இருக்குன்னா, அவரோட அனாயிண்டிங் உங்க மேல இருக்குன்னா, அதுதான் முக்கியம். அதோட வேற என்னங்க வேணும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க மேல கர்த்தரோட அபிஷேகம் இருக்கு? கரங்களை உயர்த்துமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எல்லாரும் தூக்குறாங்க, நம்மளும் தூக்கிடுவோம்னு தூக்குறீங்க? கர்த்தரோட அபிஷேகம் தான் முக்கியம். யோசேப் இருந்த இடம் முக்கியம் இல்ல, யோசேப்புக்கு அவரோட அபிஷேகம் என் மேல இருக்கா, அவரோட அபிஷேகத்தை நீ காத்து கொள்கிறியா? ஆமென் சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க ஐசையா 10:26. ஓரேப் கண்மலை அண்டையிலே மீதியானவர். ஐசையா 10:26. ஓரேப் கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டு போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பிற பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். 1 சாமுவேல் 16 வாசிங்க. 1 சாமுவேல் 16 12 13 வாசிங்க. 1 சாமுவேல் 16 வசனம் 12 13. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நல்லா கேளுங்க. இங்க ஒருத்தர் மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்து நான் பேசுறேன். நீங்க இருக்கிற இடம் நல்லா கவனமா கேளுங்க. என் மேல அபிஷேகம் இருக்கு, அதனால நான் இருக்கிற இடம் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாத்துறீங்க. இது புரியுது சொல்றேன். நான் அபிஷேகம் பெற்றுங்கனே, கர்த்தரிடத்துல நான் அபிஷேகம் பெற்றுங்கனே, நான் வல்லமையா இருக்கணுமே, அதெல்லாம் உண்மை, நிஜம் நிஜம் நிஜம். ஆனா அந்த அபிஷேகம் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துல நிறுத்துறதுக்கு முன்னாடி உங்களை உருவாக்கி அந்த இடத்துக்கு போடுது. யோசேப் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. அவர் இருக்கிற இடத்துலலாம் அந்த அனாயிண்டிங் அவர் கூட வந்துருச்சு. அதுக்கு உண்டான அடையாளம் தான் மனுஷனோட தயவு. கர்த்தர் அவரோடு இருக்கிறது, அவர் செய்ததெல்லாம் வாய்க்கப்படலாம். தேவன் அவரோடு இருக்கிறது தான் அந்த அபிஷேகத்தோட அடையாளம். அனாயிண்டிங்கோட அடையாளம் இன்னொன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, you will see the move of God in your life. கர்த்தரோட கரம் செயல்படுகிறத நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ரொம்ப கவனமா இருங்க நான் சொல்றது. ஐசையா 10:27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். ஐயா, அபிஷேகம் உங்க மேல வரணும்.
வார்த்தைகள் வரை எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி, பிசாசால நெருக்கப்பட்ட எந்த சங்கிலியா இருந்தாலும் அது உடைக்கப்படும். அபிஷேகத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, யோசேப்பு நான் அடிமை அதை ஏற்றுக்கொண்டானா அவனுடைய எஜமான வீட்டுல ஒரு அடிமையா தான் வேலை செஞ்சிருப்பான். சிறப்பா வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. எத்தனைங்க சிறந்த காரியத்தை நல்லா செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவன் நல்லா செய்ததுனால தானே தன்னுடைய எஜமான் கர்த்தர் அவரோடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதே போல அவர் ஜெயில சிறைச்சாலையில் இருக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை அவர் சிறப்பா செய்ததுனால தானங்க அந்த அதிகாரி கர்த்தர் இவரோடு இருக்கிறார். நிறைய வேலையில நம்மளோட சூழ்நிலை கடினமா இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தருக்காக நிக்கிறத குறைச்சிடணும். We don't stand for God. ஏன்னா சூழ்நிலை தான் மோசம். Why should I stand for God? எதுவும் புரியுதா சொல்லுங்க. உன்னோட அபிஷேகம் நீ அதை பார், உங்க சூழ்நிலையை பார்க்காத. ஏன்னா அபிஷேகம் எப்படிப்பட்ட கட்டுகளையும் சாபத்தையும் எல்லாத்தையும் நீக்கி உடைச்சு. நீங்க அந்த அபிஷேகத்தை வேல்யூ பண்ணுங்க. நீங்க அந்த அபிஷேகத்தை சரியா கேரி பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். நீங்க உங்களை கேரி பண்ற விதமே வேற மாதிரி. உங்க மேல அபிஷேகம் இருக்கு, அபிஷேகத்தை நான் தற்காத்து கொள்ளணும், பாதுகாக்கணும், கனப்படுத்தணும் அப்படின்னு நீங்க விலகிக்கிட்டாதான் கர்த்தர் உங்களை சரியா நடத்த முடியும். எலிஷா இடத்துல வரும்போது வாசிக்கல 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கல. நான் ஆவியானவர் நடத்துற விதமாக போக விரும்புகிறேன். I know God is changing my message. ஒன்று ராஜாக்கள் 19:16. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அபில்மெகோலா ஊரானாகிய சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக. ஆண்டவர் எலிசா கிட்ட சொல்றாரு, உனக்கு ரிப்ளேஸ்மென்ட்டா இன்னொருத்தனை அபிஷேகம் பண்ணுன்றார். கவனமா கேளுங்க. சபையில ஊழியம் செய்யறவர்கள், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், இன்னைக்கு கர்த்தரை அறியணும், கர்த்தரை மேல பெரிய காரியங்கள் செய்யணும்னு வரவங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க, அபிஷேகம். அந்த அனாயிண்டிங் உன்னோட சூழ்நிலையை மாத்து. நீ எங்க இருக்கிற, என்ன செய்யற, என்ன பண்ற, என்ன மாதிரியான கடினமான சூழ்நிலையில போறன்னு கர்த்தருக்கு முக்கியம். ஏன் அது அபிஷேகம் உன்னை உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சோம். அதை நீங்க கரெக்டா கையாளுனீங்கன்னா இப்ப 19 வாசிங்க. 19வது அதிகாரம் 19வது வசனம். இப்ப எலிசா இடத்துக்கு வராரு. அப்படியே அவன் அவனிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 19 வாசிங்க. சாரி, அப்படியே அவன் அவனிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் போட்டு எழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். இங்க எலிசா, நல்லா கேளுங்க, எலிசா என்னது அபிஷேகத்தை பெறல. அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப எலிசா அந்த இடத்துக்கு போறாரு. அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டு போனான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய்
அவன் மேல் தன் சால்வாவை போட்டான். சால்வா தெரியுமா? சால்வை. அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் சால்வை வச்சிருப்பாங்க. அந்த சால்வையை எடுத்து எலிஷா மேல போடுறாரு. சால்வையோட அடையாளம் என்ன என்றால் அபிஷேகம். சால்வையோட அடையாளம் என்ன என்றால் கர்த்தரோட மூவ். சால்வையோட அடையாளம் என்ன என்றால் அழைப்பு. இப்ப அந்த சால்வை அவர் மேல வருது, ஒரு அபிஷேகம் அவர் மேல வந்துருச்சு. இப்ப எலிசா அடுத்து யாரு? அடுத்த ப்ராஃபட். யாரோட அடுத்த ரிப்ளேஸ்மென்ட்? சொல்லுங்க, எலியா. ஆனா கவனமா கேளுங்க, நீ அந்த அபிஷேகத்துல நீ வளரணும். கர்த்தரோட கொடுத்த அழைப்புல நீ வளரணும். யோசேப் அந்த அபிஷேகத்துல வளரணும். யோசேப் கர்த்தர் கொடுத்த அந்த தரிசன அழைப்புல போய் உட்காரணும்னா ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. எலிசா என்ன பண்ணினார்? அவர் மேல அந்த சால்வை வந்துருச்சு, அவர் மேல அந்த அழைப்பு வந்துருச்சு, அவருக்கு அந்த அடையாளம் வந்துருச்சு, அவருக்கு அந்த தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, அவருக்கு மேல அந்த அபிஷேகம் வந்துருச்சு. நீதான் அடுத்த தீர்க்கதரிசி, கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார் என்று அந்த அழைப்பு வந்துருச்சு. ஆனா என்ன பண்றாருங்க? வந்து வாசிக்கணும். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி. யாரு பிறகு? எலியா. யாரு கிட்ட ஓடுறாரு? எலியா. தூக்கி போடப்பட்ட சால்வைக்கு நேராக. ஹலோ, உன்னோட அபிஷேகத்தோட அடையாளமே என்ன தெரியுமா? உன்னை அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகத்தோட the source of the anointing தாங்கிறது தான். கர்த்தர் உன் இடத்துல அனுப்பப்படுற அந்த தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசிகள் மூலியமாய் வெளிப்படுகிற அந்த அபிஷேகத்தை நீ கரெக்டா தாங்குறன்னு எது, கரெக்டா ஹேண்டில் பண்றன்னு எது தெரியுமா? அடையாளம். உனக்கு எங்கேயிருந்து ரிலீஸ் ஆகுச்சு, அந்த ரிலீஸ் பண்ணின அந்த இடத்தை நீ தாங்கிறது தான். ஓ, எனக்கு ஒரு அபிஷேகம் வந்துருச்சு, அதை பிடிச்சிட்டு அது பின்னால போகிறது கிடையாது. எனக்கு ஒரு அழைப்பு வந்துருச்சு, அந்த அழைப்பை பிடிச்சிட்டு அந்த அழைப்பு பின்னால போறது கிடையாது. உனக்கு ரிலீஸ் பண்ணுன அந்த சாஸோட ஒன்றை நிறுக்கு. ஏன்? வாசிங்க, 20 வாசிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின் தொடருவேன். எலியா சொன்னாரா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னால வான்னு? எங்கேயாவது வசனத்துல போட்டுருக்காரு. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு பதிலா எலிசாவை தேர்ந்தெடுத்துட்டேன், எலிசா மேல போய் ஒரு சால்வையை போடுனாரு. இப்ப சால்வையை போட்டுட்டா அபிஷேகமும் அழைப்பும் யாருக்கு வந்துருச்சு? யாருக்கு வந்துருச்சு? எலிசாக்கு வந்துருச்சு. இப்ப எலிசா என்ன பண்ண? அந்த சால்வையை போட்டுக்கிட்டு இவரு கர்த்தர் சொல்ற ஊரா போய் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் எலியா பின்னால போய்கிட்டு இருக்க? இதாங்க அழைப்பின் அடையாளம், இதாங்க அழைப்பின் அடையாளம். How you honor the prophet that the Lord sent to you. உன்கிட்ட வருகிற அந்த தீர்க்க தரிசனம், உன்கிட்ட வருகிற அந்த காலிங்க ரிலீஸ் பண்ணின தீர்க்கதரிசிய நீ நெருங்கி. அது ஊழியக்காரங்களா இருக்கலாம், உனக்கு அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணுகிற ஊழியரா இருக்கலாம். எலியா சொல்லலையேங்க, நீ என்ன பின்தொடருன்னு சொல்லலையேங்க. நீ இரு, எல்லாத்தையும் என்னங்க பண்றாரு? எதை விட்டுட்டு போறாரு? வாசிக்க திரும்ப. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, எலியாவின் பிறகே ஓடி, மாடுகளை விட்டு. நீ உன்னோட அழைப்புல நடக்கணும்னா, நீ உன்னோட அபிஷேகத்துல நடக்கணும்னா, விட வேண்டிய காரியத்தை விட்டு பின்னால போனாதான் முடியும். யோசேப்புக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு.
சில காரியங்களை சில நேரத்துல கர்த்தர் நியமிக்கிற நேரத்துல தான் சொல்லணும். அண்ணனுக்கு கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் போய் அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் என்ன தலை வணங்குற மாதிரி நான் சொப்பன கர்த்தர் எனக்கு காட்டினாரு, காலம் வருது நீங்களாம் எனக்கு தலை வணங்கணும். நான் பிடிச்சு குடியில தூக்கி போட்டேன். அவரை உருவாக்குறதுக்கு கர்த்தர் எடுத்துக்கொண்ட ப்ராசஸ் தான். ஆனா என்ன பாடுகளை நீ போனாலும் கர்த்தரோட இருக்கிறார். அதே போல எலிஷாக்கு நல்லா தெரியும், என் மேல சால்வை வந்துருச்சு, என் மேல அழைப்பு வந்துருச்சு, ஆனா அவன் தீர்க்கதரிசியை விட்டுறாத. ஐயா, காடி சரி இப்படி சொல்றேன், ஒரு ஆபத்தான ஒரு பொருளை நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட கொடுத்து இனி இதை பாய்க்க கத்துக்கொள்ளுன்னு கொடுக்கும்போது, ஒரு கத்தியோ ஒரு ஒரு ஷாப்பான பொருளை கொடுக்கும்போது நீங்க பக்கத்திலேயே இருப்பீங்க. ஏன்? அவனுக்கு தான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களே, தனியா போய் செய்யின்னு சொல்ல வேண்டியதானே. ஏன்? ஒரு ஆள் இருக்கிறது நல்லது. உன் அழைப்பு உனக்கு வந்துருச்சு, உன் காலிங் உனக்கு வந்துருச்சு, உனக்கு பொறுப்பு வந்துருச்சு, உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. ஆனா நீ உன்னோட எலியாவை விட்டுறாத. நிறைய பேர் விட்டனால தான் அழைப்பை கனப்படுத்த தெரியல. உங்க அழைப்பை நீங்க கனப்படுத்த தெரியாம செய்யும் போது தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள். 21வது வசனம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். நல்லா மறுபடியும் நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. அங்கே நில்லுங்க. எலிஷா மேல அழைப்பு வந்துருச்சு, எலிஷா மேல சால்வை வந்துருச்சு, காலிங் வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு, அபிஷேகம், அழைப்பு, எல்லா கர்த்தரோட அசைவு, தீர்க்கதரிசி என்ற எல்லாம் வந்துருச்சு. இப்ப அவர் அடுத்த ப்ராஃபட். எல்லாரும் காத்திருப்பாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ப்ராஃபட் வருவாங்க. அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அது வாசி முடியும். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்து, எலிஷா எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இங்கிலீஷ் என்னது போட்டிருக்கு, வாசி. So Elisha left him and went back. He took his yoke of oxen and slaughtered them. He burned the plowing equipment to cook the meat and gave it to the people, and they ate. Then he set out to follow Elijah and became his servant. சொல்லுங்க, வேலைக்காரன். என்னங்க சால்வை தான் வந்துருச்சு, என்னங்க அழைப்பு தான் வந்துருச்சு, என்னங்க காலிங் தான் வந்துருச்சு. உன்னோட எலியாவை விட்டுறாத. ஏன் தெரியுமா? இன்னைக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துல கர்த்தர் உங்களை மூவ் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன என்றால், அந்த அபிஷேகம் ரிலீஸ் ஆன சாஸ் நீங்க கனப்படுத்துங்க. நீங்க அத ஆனர் பண்ண, அதை வேல்யூ பண்ண, அதோட வொர்த்தை நீங்க தெரியலன்னா கர்த்தர் உங்களை நடத்த முடியாது. ஐயா, அந்த அபிஷேகம் நீ என்ன மாதிரியான போராட்டத்துல போனாலும் உன்னை தலை தூக்கி நிக்க வைக்கும். யோசேப்பு மேல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. அவன் அடிமையாய் போகும்போதும் அவன் தலை தூக்கி தான் நின்றான். அவன் சிறைச்சாலையில கைதியா இருக்கும் போதும் தலை தூக்கி தான் நின்றான். நீ இந்த அபிஷேகத்தை வைத்து அந்த அபிஷேகத்தை கனப்படுத்த தெரியலனா, அதை நீ சரியா நடத்த அபிஷேகத்தை கைகோட தெரியலனா, நீ ஊழியத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ உன் வேலையில ஸ்ட்ரகிள் பண்ணுவ, நீ உன் குடும்பத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுவ. கர்த்தர் என்ன நடத்துறாரா, கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு அந்த வாக்லயே நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, you will be struggling to stand for God. வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருக்காக நிக்க நீ ஸ்ட்ரகிள் பண்ணுவ.
ஏன் நீங்க இந்த அபிஷேகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஏன் இந்த யோசேப்பு பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நீ கர்த்தருக்காக நிக்கணும். இந்த சபை கர்த்தருக்காக நிக்கிற ஜனத்தை எழுப்ப வேண்டும். நீங்க கர்த்தரோட நிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, நீ கர்த்தருக்காக நிக்கிறது அது எவ்வளவு முக்கியம். How much important it is to stand with God, it is that much important to stand for God. இன்னைக்கு நான் கர்த்தரோட நின்றலாம், வேதத்தை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு, ஓ இந்த மனுஷன் கர்த்தருக்காக நிக்கிறாரு, கர்த்தருக்காக நிக்கிறாரு, கர்த்தரோடு நிக்கிறாரு, கர்த்தரோடு நிக்கிறாரு. எப்படி பிரசங்கம் பண்றாரு, வேதம் வாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, உபவாசம் போடுறாரு, ஆராதனை பண்றாரு, கர்த்தரோடு நிக்கிறாரு. ஆனா போராட்டங்கள் வரும்போது நீ கர்த்தரோடு நிக்க முடியுமா? ஒரு சின்ன கூட்டத்துக்காக நீ கர்த்தரை, உன்னோட அபிஷேகத்தை விட்டுரு. கர்த்தரை விட்டுறன்னா அர்த்தம் தெரியுமா? உன் அபிஷேகத்தை நீ வேல்யூ பண்ணு. யோசேப்பு எங்க இருந்தாலும் சாட்சியா இருந்தாங்க, அதுதான் அர்த்தம். அவனோட அபிஷேகத்தை அவன் கனப்படுத்த. அவன் சிறைச்சாலையில் இருக்கும் போது 2 கைதிங்க வந்தாங்க. வாசிக்காத, நான் சொல்றேன். I like to, I don't know why. Do I have time? ஓகேயா, போதுமா? இன்னும் வேணுமா? ஓகே, வாசிங்க. நேரம் சொல்றேன், முடிச்சிருக்கப்பா. எடுத்துக்கொள்ளுங்க 1 ராஜாக்கள் 19, சாரி ஜெனசிஸ். பாருங்க, ஜெனசிஸ் 40வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம். அவரே பாருங்க, யோசேப்பு இருக்கிற சிறைச்சாலையில 2 பேர் வராங்க கைதிங்க. யோசேப்பு கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்கு. ஒரு கிஃப்ட் சொல்லுங்க, கிஃப்ட். கிஃப்ட்டுக்கு இன்னொரு பேர் சொல்ற ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் எப்படின்னா, அவருக்கு வந்து சொப்பனத்தை இன்டர்பிரேட் பண்ற கிஃப்ட் இருக்கு அவருக்கு. ஓகே, இப்போ இங்க வராங்க. இங்க ஒரு சூழ்நிலை, என்ன சூழ்நிலை? சொப்பனத்தை இன்டர்பிரேட் பண்ணணும். எங்க? அரண்மனை இல்லையா, சிறைச்சாலையில, ஜெயில். என்ன கொண்டு ஜெயில போட்டாரு, ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும். என்னோட கிஃப்ட் வேலை செஞ்சாங்கன்னா, வேலை செய்யலன்னா என்னங்க, நானே சாப்பிடுறதுக்கு காசு இல்லாம இருக்கு, இவங்களுக்கு பணத்துக்கு நான் ஜெபிக்கணுமா? நானே அடுத்த இது எப்படி பணத்தை செட்டில் பண்ண போறேன்னு தெரியல. இவங்க எனக்கு பாஸ்டர் பணத்துக்காக ஜெபிக்கிறீங்களா பாஸ்டர் அப்படின்னு வராங்க. இது சிஸ்டர் எனக்காக உங்க வீட்டுல ஜெபிக்கிறீங்களா? எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, எனக்கே தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு, இவங்களுக்காக நான் ஜெபிக்கணுமா? அப்படி சொல்லுங்க யோசேப்பு. முடியுமா? அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா? தேவனுக்குரியது. அந்த வரம், அந்த கிஃப்ட், அந்த அனாயிண்டிங் கர்த்தர்கிட்டேங்கிற வரணும் அப்படின்னு யோசேப்பு சொல்றாரு. அடுத்த வசனம், அடுத்த கண்டினியூ பண்ணுங்க. அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். என்னங்க, உன்னோட சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், கர்த்தருக்காக நிக்கிறதை விட்டுறாத. ஆமென். No matter what is your situation, never stop standing for God. ஆமென். அதாங்க நீ உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்துக்கு கொடுக்கிற கணம். ஆமென். அதாங்க நீ கர்த்தர் உன்னை நம்பி போட்ட சால்வைக்கு கொடுக்கிற மரியாதை. ஆமென். நான் எல்லாருக்கும் சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்றேன், கர்த்தர் உங்க மேலே அபிஷேகம் வைத்திருக்கிறார். கடைசி காலங்கள் வருகிறது, கடைசி காலத்துல இருக்கிறோம். Children will prophesy. Children will prophesy. நம்மள இருக்கிற அபிஷேகத்தை நீ கனப்படுத்த, அதோட ஓத், தமிழ் எப்படி சொல்லுவாங்க தெரியல, அதோட ஓத் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ அதை இழக்க மாட்ட. என்ன மாதிரியான இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட அழுத்தத்துல இருந்தாலும் கர்த்தருக்காக நீ you will stand for God. யோசேப்பு நிக்கிறாரு. நீ என்கிட்ட சொல்லு, நான் சொல்றேன்.
சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு அவரு 14வது வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இது இடத்தில் சொல்றாரு, உன் சொப்பனத்தை நான் வெளிப்படுத்தி சொல்லிட்டேன், அதெல்லாம் உனக்கு நிறைவேறும் போது ஜெயில இருக்கிறேன்னு மறந்துடாத. இருபத்தி 3வது வசனம். ஆனாலும் பான பாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பு நினையாமல் அவனை மறந்து விட்டான். மனுஷன் மறந்துடுவான். யோசேப்பு சொல்றாரு, நான் உனக்கு செய்யறேன், நீ என்ன மறந்துடாத. மனுஷன் மறந்துடுவான், கர்த்தர் மறக்க மாட்டான். ஆமென். உனக்கு சொன்னதை கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றி முடியும். ஆமென். சொல்லுங்களேன், டைம் சீசன். நம்ம எல்லாருக்கும் டைம் அண்ட் சீசன் இருக்கு. உங்க அபிஷேகம் அதுக்கு உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதை இழந்துடாதபடிக்கு நீ காத்துக்கொள். ஒரு சூழ்நிலை வந்துச்சு, திரும்பவும் அவரை யோசேப்பை நினைவு கொண்டாங்க. அது ராஜாவின் இடத்துல, ஃபாரோவின் இடத்துல போய் சொல்லப்படும் போது சிறைச்சாலையில் இருந்த யோசேப்போட தலையெழுத்து அரமனைக்கு மாற்றப்பட்டது. சீக்கிரமாய் மாற்றப்பட்டது. ஒரு வார்த்தை இருக்கு, வாசிங்களேன். 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவலக்கிடங்களிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி தீவிரமாய், குயிக்லி, அப்படியா இருக்கு வாசி. 14. So Pharaoh sent for Joseph, and he was quickly brought from. Quickly. உன்னோட டைம், உன்னோட சீசன் வர வரைக்கும் கவனமாய் உன் அபிஷேகத்தை காத்துக்கோ. சில சமயத்துல நீ தண்ணீர் மேல நடக்கிற மாதிரி வரும், சில சமயத்துல நீ அக்னி மத்தியில் நடக்கிற மாதிரி வரும். எங்க நடந்தாலும் ஒன்னு நிச்சயம், அவர் உன்னோட இருக்கிறார். ஆமென். Never stop standing for God. எங்கேயோ லேக் ஆயிடாதீங்க. சில சமயத்துல அபிஷேகம் உங்க மேல வந்ததோடு அது உங்களை ஒரு உயர்வுக்கு கொண்டு போயிடும். ஆனா என்ன உயருக்கு அபிஷேகம் உங்களை கொண்டு போனாலும் உங்களை அபிஷேகம் பண்ணின ரீசனை மறந்துடாதீங்க. வேதத்துல எஸ்தர் சொல்லி ஒரு ராணி இருந்தாங்க. ஆஃபன் தாய் தகப்பன் இல்லை, ஒரு யூத பெண், ஒரு ராஜா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணார். வேதத்துல தெரியுமா எஸ்தர் கதை? எஸ்தர் கூட ஒரு யூத கூட்டமே இருந்துச்சு வெளியில, அரமனைக்கு வெளியில. அந்த அரமனையில இருக்கிற ஒரு அதிகாரி, ஒரு தளபதி யூத ஜனங்களை எல்லாம் சாகடிக்கணும்னு பிளான் பண்ணார். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த எஸ்தர் ராணிய, ஒரு யூத பெண்ணை அரமனைக்குள்ள கொண்டு போனார். என்ன தெரியுங்க, இவன் அந்த ஜனங்களை காப்பாத்துவான். எங்கேயோ இருந்தா, அடையாளமே இல்லாம இருந்தா, அட்ரஸே இல்லாம இருந்தா, கர்த்தர் அரமனைக்குள்ள கொண்டு போயிட்டார். என்னத்துக்கு? கர்த்தருக்கு ஒரு திட்டம், என்னோட ஜனங்களை நான் காப்பாத்தணும். ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்குது, வாசிக்கிறேன், நான் முடிக்கிறேன். எஸ்தர் chapter 4 verse 14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், சொல்லுங்க, இந்த காலம், உன்னோட அபிஷேகம் மேல இருக்கு. இந்த அபிஷேகத்தை நீ பயன்படுத்த, செயல்படுத்த காலங்கள் இருக்கு. ஐயா, உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணது வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், முதியோர்களா இருக்கலாம், யார் வேணா, என்ன வயது உள்ளவங்களா இருக்கலாம். உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனா
இந்த அபிஷேகத்தை செயல்படுத்துகிற காலங்கள் ஒண்ணு இருக்கு. நீ இந்த காலங்கள்ல செயல்படாம மௌனமாய் இருந்தால், வாசிங்க, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். உன்னை கர்த்தர் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு காரணம், கர்த்தர் இந்த பெண்ணை அட்ரஸே இல்லாத ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு யூத பெண்ணை அரமனைக்குள்ள கொண்டு வந்து ராணி ஆக்கினதுக்கு காரணம், அழிந்து கொண்டிருக்கிறார் ஜனங்களை காப்பாற்றுவாங்க. இப்ப இந்த அரமனை வாழ்க்கையின் சொகுசு அந்த ஜனங்களை மறக்க வச்சிருச்சு. கர்த்தரோட அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் இந்த காலத்துல உங்களுக்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார். NBN சர்ச் தலைவர்களை, லீடர்ஸ், நியூ லீடர்ஸ், யூத் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கர்த்தரோட வைத்திருக்கிறார். இந்த காலத்துல கர்த்தர் செய்ய சொன்ன காரியங்களை செய்யாம நீ உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, இந்த இடத்துல இந்த சபை இருக்க வேண்டும் என்று கர்த்தரோட திட்டம். இந்த சபையில நீங்க எல்லாரும் இருக்க வேண்டும் என்று கர்த்தரோட திட்டம். உங்க மேல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உங்களை லீடர்ஸ் சபையில ஜனங்களா கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறது கர்த்தரோட திட்டம். ஆனா இந்த காலத்துல நீ செய்ய வேண்டிய ஒண்ணு இருக்கு. நீ அதை செய்யாம போனா கடைசி வரை என்ன போட்டிருக்கு, வேற ஒரு ஆளை நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல். இல்ல மறுபடியும் வாசிங்க அந்த 14. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பனும் குடும்பத்தாரும் அழிவீர்கள். உன் மேல அபிஷேகம் இருக்கும். கவனமா கேளுங்க. உன் மேல அபிஷேகம் மட்டும்தான் இருக்கும், கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் சொன்ன வேலைக்காகத்தான் அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனா கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா, கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யாம என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் அவ்வளவு பிரச்சனை. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் என்ற பேர்ல கர்த்தர் உன்னோடு இல்லை. உன்னை செய்ய சொன்னதை கர்த்தர் இன்னொரு ஆளை வைத்து முடிச்சுவார். உன்னோட சூழ்நிலை முக்கியம். அந்த சூழ்நிலையில உன்னோடு யாரு இருக்கிறா? கர்த்தரோட அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகம் உனக்கு கொண்டு வரப்பட்ட ஆசீர்வாதம், உனக்கு கொண்டு வரப்பட்ட ஊழியங்கள், உனக்கு கொண்டு வரப்பட்ட உயர்வு, உனக்கு கொண்டு வரப்பட்ட பிரேக் த்ரூ, கர்த்தர் செய்ய சொன்னதை மறந்துட்டார். என்ன காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க? எலிஷா எலியாவை கனப்படுத்த கர்த்தர் உங்க மத்தியில தீர்க்கதரிசிகள் அனுப்புறார். அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வர வார்த்தைகளை நீ கவனமாய் கனப்படுத்தி அதை ஏற்றுக்கொள். வரப்போற வருஷங்கள் நிறைய காரியங்களை மாற்றும். சவுல் ராஜா அவர் மேல இருந்த அபிஷேகத்தை கனப்படுத்த, அதுவே அவருக்கு அழிவை கொண்டு வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். லீடர்ஸ், சர்ச் லீடர்ஸ், உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ எப்படி கேரி பண்ற? நீ எப்படி அதை கொண்டு போற? நீ அதை எப்படி வழி நடத்தி கொண்டு போற? அல்லது நான் இப்படி சொல்றேன், உன் அபிஷேகம் பெருகிறதுக்கும் உன் அபிஷேகம் உன்னை கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை கவனமா கேளுங்க.
God is speaking with a prophetic word to you. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள்ல உன்னோட அபிஷேகம் கொண்டு போய் உன்னை நிறுத்துறதுக்கும் நீங்க செய்ய வேண்டிய இன்வெஸ்ட்மென்ட் இது தெரியுமா? கீழ்ப்படிதல், கனம், கீழ்ப்படிய தெரியணும், கனப்படுத்த தெரியணும். உனக்கு முன்னால் இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்த தெரியணும், முன்னால் இருக்கிற அபிஷேகத்துக்கு கீழ்ப்படிய தெரியணும். That is the investment that will increase your anointing. Amen. You want your anointing to increase? Amen. Learn to honor and obey to the anointing that is in front of your eyes. Amen. நீ எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நீ நடந்துக்கலாம். அப்படி என்றால் நீ உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை அவமானப்படுத்த. இப்படித்தான் இருக்க முடியும் என்று சில காரியங்கள் இருக்கு. சில பிரச்சனைகளை நம்ம இப்படித்தான் தீர்க்கணும் என்று சொல்லி சில முறைகள் இருக்கு. எப்படி வேணாலும் தீர்க்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் கத்தலாம், என்ன வார்த்தை வேணாலும் பாய்க்கலாம்னா நீ கர்த்தர் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை அவமானப்படுத்த. I'm speaking to the leaders and believers. சவுல் ராஜா அவர் மேல இந்த அபிஷேகத்தை கனப்படுத்தல, கர்த்தர் அவர் கரத்தை எடுத்துட்டார். மாசத்துல கடைசி மாசத்துல இருக்கும். You got another 1 more month to finish this. இன்னும் 1 மாசம் இருக்கு இந்த வருஷத்தை முடிக்க. எதை நீ அடுத்த வருஷம் கொண்டு போறீங்க? எதை இந்த வருஷம் நீங்க விட்டு போறீங்க? Stand with God. Stand for God. கர்த்தர் கூட நில்லுங்க, கர்த்தருக்காக நில்லுங்க. ஆமென். யோசேப் கர்த்தரோடு நின்றார், கர்த்தருக்காகவும் நின்றார். ஆமென். சூழ்நிலையை வைத்து நீ காரணம் சொல்லாதீங்க. உன்னோட உயர்வு நிச்சயம், உன்னோட விடுதலை நிச்சயம், ஆமென். உன்னோட அற்புதம் நிச்சயம். ஆமென். ஆனா இந்த ப்ராசஸ்ல நீங்க கர்த்தரோடு நிக்க முடியும். ஆமென். எழுந்திருச்சு ஒப்புக்கொள். இது கர்த்தர் உங்க மத்தியில் இடைப்படுகிறது. எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கார். தாவீது ராஜாவை சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது தேவ ஆவி அவர் மேல் வந்தது என்று வசனம் சொன்னது. நீ இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். Holy Spirit ஸ்டேஜஸ் 2-3 இருக்கு. Holy Spirit come in you, Holy Spirit come upon you. பரிசுத்த ஆவியானவர் எப்போ உங்க மேல வராரோ அப்பதான் வல்லமை வரும். அது என்னத்துக்குன்னா கர்த்தரோட வேலைக்கு, கர்த்தரோட ஊழியத்துக்கு, உங்க அழைப்புக்கு. நீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் மேல் வர வேண்டும். அதுக்கு தேவை அபிஷேகம் உங்க மேல வர வேண்டும். அந்த அபிஷேகத்தை நீ கனப்படுத்துங்க. இது 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 கர்த்தரோட ஆலயம், கர்த்தரோட சபை. நீங்க என்ன காரியம் செஞ்சாலும், சின்ன காரியம் பெரிய காரியம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யுங்க. கர்த்தரோட நாமத்தில் நீங்க என்ன செஞ்சாலும் அது கர்த்தருக்காக செய்றீங்க. ஆனா நீ அதை எப்படி செய்யற? நீ எப்படி அதை செய்யற? இனிமேல் நீ அதை எப்படி செய்ய போற? உங்க சூழ்நிலையை காரணம் சொல்லி
கர்த்தருக்காக நிக்கிறத நீங்க தவறிட்டீங்களா? என்னோட குடும்ப பிரச்சனை இப்படி இருக்கு, அதனால தான் நான் நிக்க முடியல. ஆண்டவர் நீங்க ஒரு காரியத்துல சொல்றான், நீ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைத்திருந்தனா நீ விடுதலையை பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்லுங்க, நீ 2 இடத்துலயும் காலை வைக்க முடியாது. நீ கர்த்தருக்கு தீர்மானம் பண்ணி நிக்கும் போது தான் நீ விடுதலையை பார்க்க முடியும்.